Dear students, in this video we are going to see letters no. See how they use and, but and or to connect to words or sentences. Dear students, these three words are conjunction words. Conjunction word mean a word that is used for joining two words or sentences. Okay. See some examples for using conjunction words in sentences. See this picture. He has a bat and a ball. Next example. He has a bat but not a ball. Last one. Would you like a pen or a pencil? Okay. Now we are going to see where we use and, but and or words. Okay. First and. Okay. And நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். We use to join sentences that are the same. அதாவது ரெண்டு சென்டென்சஸும் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல and யூஸ் பண்ணலாம். For example, he has a bat and he has a ball. He has a bat, he has a ball. அப்படின்னா ரெண்டுமே சேம் சென்டென்ஸ் தான். இந்த பாய் என்ன வச்சுருக்காங்க, பேட் வச்சுருக்காங்க அண்ட் ஆல்சோ பால் வச்சுருக்காங்க. ரெண்டுமே ஒரே மாதிரியான சென்டென்ஸ் தான். இந்த மாதிரி சேமாக இருக்கக்கூடிய சென்டென்ஸில் நம்ம அண்ட் யூஸ் பண்ணலாம். See this. He has a bat and a ball. இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு நடுவில் நம்ம அண்ட் யூஸ் பண்ணி ரெண்டு சென்டென்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் but. We use but to join sentences that are opposites. அதாவது ரெண்டு சென்டென்சஸ் ஆப்போசிட்டாக இருக்குது, அந்த சென்டென்ஸை நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம பட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he has a bat, he does not have a ball. இந்த பாய்கிட்ட பேட் இருக்குது ஆனால் என்ன இல்லை, பால் இல்லை. ஆப்போசிட் சென்டென்ஸாக இருக்கும்போது நம்ம பட் யூஸ் பண்ணலாம். He has a bat but not a ball. பேட் இருக்குது ஆனால் பால் இல்லை. ஸோ நம்ம இங்கே பட் அப்படின்ற கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ஆர். We use or if you have to choose one out of many. அதாவது ஆர் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நிறைய இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று நம்ம செலக்ட் பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் நம்ம ஆர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், do you want rice, do you want இட்லி. ரைஸ் வேணுமா இட்லி வேணுமா அப்படின்னு கேட்குறோம். நம்ம அதிலேருந்து ஏதாவது ஒன்றை மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். அப்போது அந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஜாயின் பண்ண ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். See this. Do you want rice or இட்லி. Do you want rice or இட்லி. உனக்கு ரைஸ் வேணுமா இட்லி வேணுமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போது நம்ம ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ண போகிறோம். இந்த சென்டென்ஸில் நம்ம ஆர் யூஸ் பண்ணிக்கலாம். Do you want rice or இட்லி. ஓகே. And then see some more examples using conjunction words. See these pictures. The bird can fly and hop. இந்த இடத்துல நம்ம என்ன போடலாம், அண்ட். ஓகே. ஃப்ளை அண்ட் ஹாப் அப்படின்னா இந்த பேர்டால் பறக்கவும் முடியும், துள்ளி குதித்து நடக்கவும் முடியும் அப்படின்ற மீனிங். ஸோ நம்ம இந்த இடத்துல அண்ட் அப்படின்ற கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், he is small but strong. இந்த பாய் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஸ்மாலாக இருக்காங்க, இருந்தாலும் எப்படி இருக்காங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இங்கே ஆப்போசிட் சென்டென்ஸ் ரெண்டு நம்ம ஜாயின் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம பட்
வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், do you want rice or இட்லி? இங்கே நம்ம ஆர் அப்படின்ற கன்ஜெக்ஷன் வேர்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, next let's see the book exercise. Fill in the blanks with and, but, or. Okay, first one, I play tennis dash cricket. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, I play tennis and I play cricket அப்படின்ற ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே சேம். ஸோ நம்ம இங்கே என்ன ரைட் பண்ணோம், யூ ஷுட் ரைட் and. ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் ஒனுக்கு and ரைட் பண்ணணும். The dove dash the hand or friends. Here you should write and. Okay, the dove and the ant are friends. ரெண்டு பேரும் டவ்வும் ஆண்ட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போது நம்ம இங்கே and ரைட் பண்ணணும். தேர்ட் ஒன், I want popcorn dash not pizza. ஓகே, எனக்கு பாப்கார்ன் வேணும், எது வேணான்னு சொல்கிறாங்க, பீஸா வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் யூ ஷுட் ரைட் பட். ஓகே, I want popcorn but not pizza. Fourth one, do you want tea dash coffee? Here you should write or. Do you want tea or coffee? Fifth one, an elephant is big dash slow. இங்கே ஆப்போசிட் சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் யூ ஷுட் ரைட் பட். an elephant is big but slow. Sixth one, would you like bananas dash mangoes? இங்கே உங்களை சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பனானா வேணுமா இல்லை மேங்கோஸ் வேணுமா அப்படின்றது. ஸோ ஹியர் யூ ஷுட் ரைட் ஆர். would you like bananas or mangoes? Okay students, I hope you all are understood this video. Today class is over. We will see in next class. Thank you.